வெல்கம் டு மை சேனல். வாங்க நிற்க முடிய கிளப்லாம் நிற்க முடியாது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்போட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். யார் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமன் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமனோட மேட்ச் வந்து பார்க்குறோம். டாஸ்கில் வந்து நியூசிலாந்து உமன் வின் பண்ணி ஃபஸ்ட் வந்து பேட்டிங் ஆனாங்க. நியூசிலாந்து உமன் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 231 ரன் அடிச்சிருந்தாங்க. 10 விக்கெட் போயிடுச்சு. 47.5 ஓவருக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரும் விக்கெட் வந்துட்டாங்க நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 234 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் போயிட்டு ஒரு பந்து வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் 55 பந்து வித்தியாசத்தில் இந்த மேட்சை வந்து சவுத் ஆப்பிரிக்கா உமன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் மற்றும் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சோபிடியன் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. ப்ரோ காலிடே வந்து பார்த்தீங்கன்னா 45 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஜார்ஜியா பிரீமியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. 4 நிலாக்கு மலாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃப்ளோட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அயம்போக்கா காக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டாஸ்மன் பிரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. சுனில் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. லாரா வால்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. அமலியா கிளார் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. லியா தாகூர் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. எஸ்கேரி வந்து 1 விக்கெட் எடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.